ஆடி பெருக்கும் குபேர பானையும். ஆடி 18 என்பது நீர் வளத்துக்கு நாம் நன்றி சொல்லும் நன்னாள். நீர் வளத்துக்கும் செல்வ வளத்துக்கும் தொடர்பு உண்டு என்று நம்ம ஆன்மீகத்தில் கூறியிருக்காங்க. அதனால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டாலும் செல்வத்துக்கு குறை இருக்கும். அதனால் வீட்டில் பைப்பில் தண்ணி அங்கங்கே சொட்டு லீக் ஆச்சுன்னா அது உடனே நம்ம சரி பண்ணிடணும். ஏன்னா தண்ணி எப்படி சொட்டு லீக் ஆகி வேஸ்ட்டாக போதோ அது மாதிரி நம்ம செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற பைப்பெல்லாம் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த நன்னாளில் எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் வெற்றி கிட்டும். எது பெருகணும்னு நினைக்கிறோமோ இந்த நன்னாளில் தொடங்கினால் அது பல மடங்காக பெருகும். அதனால் இன்றைக்கி நம்ம உப்பு, அப்புறம் மஞ்சள், கல்கண்டு இது 3 வாங்கி சாமிக்கிட்ட வச்சு வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். கற்பூர தீபாரத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டோம்னா இந்த வருடம்லாம் நம்மளுக்கு செல்வமும் தண்ணியும் குறையின்றி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நன்னாளில் நானும் குபேர பானை வச்சுருக்கேங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு ஜாடியில் உப்பும் பருப்பும் வச்சுருப்பேன். அதற்கு பதிலாக நான் இப்போ குபேர பானை வாங்கியிருக்கனால நான் அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், நம்ம எதை செய்கிறோமோ அது பல மடங்காக பெருகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குபேர பானைக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த குபேர பானையில் கீழே இருக்க பெரிய பானையில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஜவ்வாது வாசனை பொருள் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சளும் குங்குமம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பானையில் அரிசி போடணும். 2வது பானையில் பருப்பு போடணும். 3வது பானையில் உப்பு வைக்கணும். 4வது பானையில் நான் காசு போடுறேன். 5 ரூபா பில்லை ஒரு 9 காயின் அதில் போட்டு வச்சிடுறேன். அடுத்தது 5வது பானையில் மஞ்சள் போட்டு அது மேலே பூ வச்சுட்டு இந்த 5 பானை அடுக்கடுக்காக இருக்கும். கீழே இருக்குது பெருசு, மேலே அது சின்ன சின்னதாக ஆகி அடுக்காக வரும். இது பேர் தான் குபேர பானைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த குபேர பானையில் எல்லா பானையிலையும் ஒரு கல்கண்டு வைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் இனிமையாக இருக்கணும் கோசம் ஒவ்வொரு பானையிலையும் ஒவ்வொரு கல்கண்டு வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு கற்பூர தீபாரத்தனை ஊதுபத்தி காமிச்சு கற்பூர தீபாரத்தனை காமிக்கணும். இது அவ்வளோதான். இதுக்கு குபேர பானைக்கு நாம் செய்கிற பூஜை. இது டெய்லி நம்ம மற்ற சாமிக்கெல்லாம் நம்ம டெய்லி பூஜை பண்ணும்போது கற்பூரம் ஊதுபத்தி காமிக்கிறோம்ல, அதே அப்போ காமிக்கும் போது இந்த குபேர பானைக்கும் காமிக்கணும். இந்த குபேர பானை பூஜை ரொம்ப எளிமையானது தான். இந்த பானை இல்லைன்னா நம்ம இது மாதிரி ஒரு சின்ன பானை எடுத்துகிட்டு அதிலே இந்த எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு கூட வச்சு சாமி கும்பிடலாம். இந்த பானையும் இல்லைன்னா சின்ன சின்ன ஒரு கப்பில் சாமிக்கிட்ட, சாமி ரூமில், என்ன சாமி செல்ஃபில், சாமி கபோர்டில், சாமி பக்கத்தில் இதை சின்ன சின்ன தட்டில் அரிசி, பருப்பு, உப்பு, அப்புறம் வெல்லம்னா கல்கண்டு, மஞ்சள், 5 ரூபா காயின் இதெல்லாம் வடக்கு பார்த்த மாதிரி நம்ம வச்சிடணும். வச்சுட்டு டெய்லி நம்ம பூஜை பண்ணும்போது என்ன வெள்ளி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் கற்பூர தீபாரத்தனை சாம்பிராணி போடும்போதும் அதுக்கும் காமிக்கணும். இது மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.